வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு இல்லை என தொழிலமைச்சர் அனில் ஜெயந்தா அறிவிப்பு. நாடு முழுவதும் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் முன்பாக மக்கள் நீண்ட வரிசை. நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு அடுத்த கட்ட கடனுதவி. தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்கிய 4 கட்சிகளும் மீண்டும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என CVK சிவஞானம் கோரிக்கை. திருகோணமலை கந்தளாய் குளத்தின் வான்கதவுகள் திறப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். நாட்டில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு இல்லை என தொழிலமைச்சர் அனில் ஜெயந்தா இன்று நாடாளுமன்றம் தெரிவித்தார். நாட்டில் எரிபொருளுக்கான தட்டுப்பாடு நிலவுவதாக குழப்பத்தை உருவாக்கும் நோக்கில் திட்டமிட்ட வகையில் சில குழுவினரால் தகவல் பரப்பப்படுகின்றது என தொழிலமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்தா தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருளுக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து எதிர்க்கட்சியினரால் நாடாளுமன்றத்தில் இன்று முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். හිතාමතාම සුළු කණ්ඩායමක් විසින් මේ මොහොතේදී රට තුළ යම් ගැටුව ගැන අසහනකාරී තත්ත්වයක් තියෙනවා, පෝලිම් යුගයක් එනවායි කියලා කලබල කිරීමේ උමනාවෙන් කරපු එකක්. எரிபொருள் நிலையங்களில் சாதாரணமாக 1100 அல்லது 1200 லிட்டர் எரிபொருளுக்கான முன்பதிவு செய்யப்படுகிறது. எனினும் தற்போது அதனை விட அதிகமாக முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறான சூழ்நிலையில் திட்டமிட்ட வகையில் ஒரு சில விநியோகஸ்தர்கள் விநியோக நடவடிக்கையிலிருந்து விலக்கியுள்ளனர். மேலும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் ஒரு சிலர் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளனர். இதனால் குழப்பமான சூழ்நிலை உருவாகியுள்ளது. நாட்டில் மீண்டும் வரிசை யுகம் உருவாக்கப்பட்டுள்ளது என்ற தோற்றப்பாட்டை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக திட்டமிட்ட வகையில் ஒரு சிலரால் இது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் நிலையங்களுக்கு எரிபொருளை வழங்கும் போது அவை 3% லாபத்தை பெற்றுக் கொள்கின்றன. அந்த பெருந்தொகை லாபம் பொதுமக்களுடைய பணமாகும். ஆதலால் அதில் நியாயமான திருத்தத்தை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் முயற்சி மேற்கொண்டுள்ளது. அதற்கு எதிராகவே ஒரு சில விநியோகஸ்தர்கள் திட்டமிட்ட வகையில் அரசாங்கத்துக்கு சேறு பூசும் விதமாக செயற்படுகின்றனர். ගැටුව ගැන අසහනකාරී තත්ත්වයක් තියෙනවා, පෝලිම් යුගයක් එනවායි කියලා කලබල කිරීමේ උමනාවෙන් කරපු එකක්. இதேவேளை நாடு முழுவதும் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் முன்பாக நீண்ட வரிசை காணப்படுகிறது. எரிபொருள் விநியோகத்தில் இருந்து எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் நேற்று நள்ளிரவு முதல் விலகியதை அடுத்து நாடு முழுவதும் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் முன்பாக மக்கள் வரிசையில் நிற்பதை காணக்கூடியதாக உள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருளுக்கு வழங்கும் 3% கழிவை ரத்து செய்ய தீர்மானம் எடுத்துள்ளது. இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எரிபொருள் விநியோகத்திலிருந்து எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் விலகியுள்ளது. இந்த நிலையில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருளுக்காக மக்கள் வரிசையில் நிற்பதை காணக்கூடியதாக உள்ளது. இந்த நிலையில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. தேவையில்லாமல் அச்சம் அடைய வேண்டாம் எனவும் நுகர்வோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். வடமராட்சி பகுதியில் மந்திகை, பருத்தித்துறை, வல்வெட்டித்துறை, நெல்லியடி பகுதிகளில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதை அவதானிக்க முடிகின்றது. எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளிலிருந்து விலகுவதாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் நேற்று அறிவித்த நிலையில் மக்கள் எரிபொருளை பெறுவதற்காக காத்திருக்கின்றனர். இதன் காரணமாக எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாண நகர்பகுதி, தாவடி, மருதனார் மடம், உடுவில் போன்ற பகுதிகளில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் மக்கள் வரிசையில் காத்திருப்பதை அவதானிக்க முடிந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் குறிப்பிட்டனர். அத்துடன் சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் இல்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. அனுசரணை வழங்கியோர்
சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு அடுத்த கட்ட கடனுதவியை வழங்கியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாகக் குழு 48 மாத கால நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் இலங்கையுடனான 3வது மதிப்பாய்வு நிறைவு செய்துள்ள நிலையில் இதன் மூலம் பொருளாதார கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்களுக்கு ஆதரவளிப்பதற்காக இலங்கைக்கு உடனடி நிதி வசதியாக 336 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கியுள்ளது. இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து இலங்கைக்கு வழங்கப்பட்ட மொத்த நிதி உதவி 1.34 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது. இலங்கையின் செயற்பாடு இந்த திட்டத்தின் கீழ் வலுவாக உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் மேலும் தெரிவித்துள்ளது. சமூக செலவினங்களுக்கான சுட்டன் இலக்கை தவிர 2024 ஆண்டு டிசம்பர் மாத இறுதிக்கான ஏனைய அனைத்து அளவு இலக்குகளையும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. 2025 ஆண்டு ஜனவரி மாத இறுதியில் பல கட்டமைப்பு அளவுகோல்கள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன அல்லது தாமதத்துடன் செயல்படுத்தப்பட்டுள்ளன. சமீபத்தில் நிறைவு செய்யப்பட்ட கடன் மறுசீரமைப்பு பணிகள் கடன் நிலைத்தன்மையை உருவாக்குவதற்கான பாதையில் வெற்றிகரமான முடிவாக உள்ளன. விவசாயிகளை ஏமாற்றிய அரசாங்கத்திற்கு பாடம் புகட்ட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். விவசாயிகளையும் அரசு ஊழியர்களையும் ரக்தியடைய செய்த ஆட்சியாளர்களின் கூட்டமே இன்று நாட்டை ஆள்கிறது. விவசாயிகளை ஏமாற்றிய இந்த அரசாங்கத்திற்கு தகுந்த தேர்தலை மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு மதவாட்சியில் மக்கள் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். தற்போது நாட்டு மக்கள் பல நெருக்கடியான பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றனர். விவசாயிக்கு அவ்வப்போது உர மானியம் கூட கிடைக்கவில்லை. உயர்தர உரங்களை பயன்படுத்த முடியாத நிலை. விவசாய விளைபொருட்களுக்கு உறுதியான விலை இல்லை. கடந்த காலங்களில் ஏற்பட்ட பல்வேறு அனர்த்தங்களினால் ஏற்பட்ட சேதங்களுக்கு நட்டஈடு வழங்கப்படாமையால் எதிர்பார்த்த வருவாய் கிடைக்காது. எனவே விவசாயிக்கு உயர் உத்தரவாத விலை வழங்கப்பட வேண்டும். பயிற்சிகள் நிறைவடைந்த போதிலும் உர மானியமோ அனர்த்த இழப்பீடுகளோ கிடைக்காத நிலையில் இன்று நாடு விவசாயிகளை ஏமாற்றி வளமான நாட்டை உருவாக்க முடியாத விரக்தியான அரசாங்கத்தால் ஆளப்படுகிறது. அரசாங்கம் ஆட்சிக்கு வர உதவிய சமூக ஊடக ஆர்வலர்களுக்கும் வரி விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்நாட்டு மக்கள் மீது வரி சுமத்தப்பட்டுள்ளது. இணையத்தில் தகவல் தொழில்நுட்ப அடிப்படையிலான டிஜிட்டல் தொழில்நுட்ப சேவைகளுக்கு 15% வரி விதிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை இவ்வாறு ஊக்குவிக்க முடியாது. உண்டியல் ஹவாலாவை அரசு ஊக்குவித்து வருகிறது. அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு பங்காற்றிய அரசு உத்தியோகத்தர்களையும் மறந்துவிட்டது. 6 மாதங்களுக்கு ஒருமுறை 20,000 சம்பளத்தை அதிகரிப்பதாக கூறினர். ஆனால் அதனை செய்யாத காரணத்தினால் இன்று தாதியர்கள் வேலை நிறுத்தத்தை முன்னெடுக்கின்றனர். කරපිට බදුබර පටවල දැන් අලුත්ම බද්ද තමයි අන්තර්ජාලය ඔස්සේ තොරතුරු තාක්ෂණ ශේෂ්ත්‍රය කේන්ද්‍ර කර ගනිමින් ඩිජිටල් තාක්ෂණය කේන්ද්‍ර කර ගනිමින් ඒ ඩිජිටල් සේවාවන් සේවා අපනයනයන් වලට 15% බද්දක් ගහලා තියෙනවා. මෙහෙම බදු ගහලා පුළුවන් ද ඩිජිටල් தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்கிய 4 கட்சிகளும் மீண்டும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி.வி.கே. சிவஞானம் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்கிய 4 கட்சிகளும் தமிழ் இனத்தின் நலன் கருதி மீண்டும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி.வி.கே. சிவஞானம் கோரிக்கை விடுத்துள்ளார். இன்று டெலோ அமைப்பின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், புளொட் அமைப்பின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், EPRLF அமைப்பின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோருக்கு அனுப்பி வைத்த கடிதத்தில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக தங்கள் மூவருடனும் கலந்துரையாடியது. ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தங்களது கட்சிகளையும் வைத்து எமது கட்சியை இணைத்து ஒன்றாக போட்டியிட்டது போல இந்த தேர்தலிலும் சில இடங்களிலாவது ஒன்றாக போட்டியிடுவது பற்றி ஆராய்வதற்கேயானது. இது சம்பந்தமாக கலந்துரையாட நாளைய தேதியை செல்வம் அடைக்கலநாதனுடன் நிர்ணயித்திருந்தோம். எனினும் அந்த முயற்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போது நாங்கள் எமது கட்சியை தவிர்த்து வேறு ஒரு கூட்டணியை கடந்த 23ஆம் தேதி உருவாக்கியமை ஏமாற்றம் அளிப்பதாகவும் கவலை அளிப்பதாகவும் அமைந்தது. இது எமக்கு தனித்து போட்டியிடும் சூழலை உருவாக்கியமை இயல்பானதும் தவிர்க்க முடியாததுமாகும். நாம் இந்த முயற்சியை மேற்கொண்டது
தனிய தேர்தலுக்காக அல்ல. எமது முயற்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்கிய இந்த 4 கட்சிகளும் தமிழ் இனத்தின் நலன் கருதி மீண்டும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்ற நோக்கத்துடனே ஆகும் என்பதை மீண்டும் பதிவு செய்கின்றேன். இந்த முயற்சியை மேலும் தொடர விரும்புகின்றேன். இதற்கான தங்களது இணக்கம் இருக்குமானால் நாம் தொடர்ந்து பேசலாம். நாம் தனித்து போட்டியிட்டாலும் தேர்தலுக்கு பின் இணைந்து வடக்கு கிழக்கில் உள்ள சகல தமிழ் உள்ளூராட்சி மன்ற நிர்வாகங்களையும் நாம் கைப்பற்றும் முகமாக தேர்தலுக்கு பின் செயற்படுவதற்கான உடன்பாடு ஒன்றை தேர்தலுக்கு முன்னரே ஏற்பாடு செய்தல், இதற்கும் தங்களது உடன்பாடு இருக்குமென்றால் நாம் தொடர்ந்து பேசலாம் என தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். திருகோணமலை கந்தளாய் குளத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. திருகோணமலை கந்தளாய் குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்து வரும் நிலையில் நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. 10 வான்கதவுகளும் அரை அடிக்கு திறக்கப்பட்டுள்ளன. கந்தளாய் குளத்தின் மொத்த நீரின் கொள்ளளவு 1,14,000 கன அடியாகும். கனமழை காரணமாக தற்போது நீரின் கொள்ளளவு உயர்ந்துள்ளது. தற்போது வினாடிக்கு 1000 கன அடி அளவு நீர் வெளியேறி வருகின்றதாகவும் கந்தளாய் நீர்ப்பாசன பொறியியலாளர் சிந்தக சுரவீர தெரிவித்துள்ளார். இதேவேளை அலத்தியோயா குளத்தின் நீர்மட்டம் 8 அடியாக உயர்ந்துள்ளதால் அதனுடைய 6 வான்கதவுகள் அரை அடி அளவுக்கு திறக்கப்பட்டுள்ளன. வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதனால் அறுவடைக்கு தயாரான நிலையில் இருந்த நூற்றுக்கணக்கான வயல் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு சுவிஸ் கிராமத்தில் சிரமதான பணி இடம்பெற்றது. மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவின் திராய்மடு கிராம சேவையாளர் பிரிவிற்குட்பட்ட சுவிஸ் கிராமத்தில் பாரிய சிரமதான பணி முன்னெடுக்கப்பட்டது. மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளர் சிவப்பிரியா வெல்வரட்னத்தின் வழிகாட்டுதலில் சுவிஸ் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் ஏற்பாட்டில் பொது அமைப்புகள், விளையாட்டு கழகங்கள், கொக்குவில் போலீசார், மட்டக்களப்பு மாநகர சபை ஆகியவற்றின் பங்கேற்புடன் சிரமதான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. மழையுடனான காலநிலை நிலவுவதன் காரணமாக நுழம்பு பெருகாமல் தடுக்கவும் அழகுபடுத்தும் வகையிலும் சுவிஸ் கிராமத்தின் பிரதான வீதி, அதனுடன் இணைந்த வடிகான்கள் தூய்மைப்படுத்தப்பட்டன. வீதியானது புதிய மாவட்ட செயலகத்திற்கு செல்லும் பிரதான வீதியாக காணப்படுவதனால் இந்த வீதியை அழகுபடுத்தும் வகையில் சிரமதான பணிகள் இடம்பெற்றன. சுவிஸ் கிராம வெற்றி சங்கமானது இன்று கோல்ட்வீஸ் கழக விளையாட்டு மைதான சந்தையிலிருந்து மாவட்ட பிரதேச செயலகம் வரையிலும் உள்ள பிரதான பாதையின் இருபக்கமும் நாங்கள் சிரமதானத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு எங்களுடைய வழிகாட்டியாக எங்களுடைய மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் இருக்கின்றார். உறுதுணையாக எங்களுக்கு இந்த சிரமதானத்தினை மிகவும் வெற்றிகரமாக நடத்துவதற்கு எங்களுடைய சிவின் ஆமிஷன் ஃபாஸ்டர் அவர்கள், எங்களுடைய சிற்றுண்டிகள் மற்றும் ஏனைய மேன் ஃபோர்ஸ் தந்திருக்கின்றார்கள். அதே போன்று எங்களுடைய RDS திராய்மடு, எங்களுடைய அரச வீட்டு திட்டம் சுவிஸ் கிராம அரச வீட்டு திட்ட அங்கத்தவர்கள், அதே போன்று எங்களுடைய DS சுற்றாளுக்கு பொருத்தமான DO மண்முனை வடக்கு அவர்கள், எங்களுடைய இந்த பகுதிக்கு பொறுப்பான அபிவிருத்தி உத்தியோகத்தர், நீர் வளங்கள் சபையின் உறுப்பினர்கள், முக்கியமாக எங்களுடைய கொக்குவில் போலீசார் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் இந்த சிரமதான பணியினை மிகவும் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்று மட்டுமல்ல, இனி ஒவ்வொரு மாதமும் செய்வதற்கு எங்களுடைய இந்த பங்கு பற்றி இருக்கின்ற எல்லோரும் முன்வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய கிராம அபிவிருத்தி சங்கத்தின் சார்பிலே பூரண நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இனிவரும் இவ்வாறான இந்த சிரமதான பணியிலே எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு நன்றியை கூறி முடிக்கின்றேன். நன்றி. அம்பாறை அக்கரைப்பற்று திருவள்ளுவர் வித்தியாலய அதிபரின் சேவை நிலன் பாராட்டு விழா சிறப்பாக இடம்பெற்றது. அரச கல்விச் சபையில் 33 வருடங்கள் நிறைவு செய்து அம்பாறை அக்கரைப்பற்று திருவள்ளுவர் வித்தியாலயம் ஆரம்பிக்கப்பட்டது. இது முதல் இன்று வரை 13 வருடங்கள் அதிபராக கடமையாற்றி ஓய்வு பெற்று செல்லும் முருகேசு தங்கேஸ்வரனின் சேவை நிலன் பாராட்டு விழா இன்று இடம்பெற்றது. பாடசாலையை பொறுப்பேற்ற புதிய அதிபர் திருமதி சர்மிளா சசிகரனின் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் முன்னாள் ஆசிரியர்கள், பாடசாலை அபிவிருத்தி குழுவினர், பழைய மாணவர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். அதிதிகளாக சம்மாந்துறை நீதவான் நீதிமன்ற நீதிபதி ந. கருணாகரன், ஆலேடிவம்பு பிரதேச செயலாளர் ஆர். ரவிராஜ், திருக்கோவில் வலய கல்வி அலுவலக பிரதிக்கல்வி பணிப்பாளர்களான S. சுரனுதன் மற்றும் S. அம்ஜத் கான் ஆகியோரும் கலந்து கொண்டனர். பாடசாலையின் வளர்ச்சி தொடர்பான ஆய்வு கண்ணோட்டத்தின் தொகுப்பு ஒளிபரப்பப்பட்டதுடன் மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் அரங்கேற்றப்பட்டன. அதிபரின் சேவையை பாராட்டி அதிதிகள் உரையாற்றினர். அதிபரின் அர்ப்பணிப்பான சேவையை பாராட்டி ஆசிரியர் குழாம் மற்றும் முன்னாள் ஆசிரியர் குழாம், பாடசாலை அபிவிருத்தி குழு மற்றும் வாழும் போதே வழங்கிடுவோம் அமைப்பு ஆகியோர் பொன்னாடை போர்த்தி வாழ்த்துப்பா வழங்கி கௌரவித்தனர்.
ஹேலிஸ் பெருந்தோட்ட நிறுவனத்தின் கீழ் பணியாற்றும் தோட்ட தொழிலாளர்களுள் சிறந்த கொழுந்து பறிப்பாளரை தெரிவு செய்வதற்கான இறுதிப் போட்டி இன்று இடம்பெற்றது. ஹேலிஸ் பெருந்தோட்ட நிறுவனத்தின் கீழ் பணியாற்றும் தோட்ட தொழிலாளர்களுள் சிறந்த கொழுந்து பறிப்பாளரை தெரிவு செய்வதற்கான இறுதிப் போட்டி நுவரெலியா, நானோயா, ரதல்ல தேயிலை மலையில் இன்று இடம்பெற்றது. ஹொரணை, தலவாக்கலை மற்றும் களனிவெளி பெருந்தோட்ட நிறுவனங்களின் கீழ் உள்ள 60 தோட்டங்களில் ஆரம்பகட்ட போட்டிகள் இடம்பெற்று அவற்றில் வெற்றி பெற்றவர்களில் இருந்து 50 பெண் தொழிலாளர்கள் இறுதிப் போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டனர். 20 நிமிடங்களில் அதிகமாக கொழுந்து பறிப்பவர் வெற்றியாளராக தெரிவு செய்யப்படுவார் என அறிவிக்கப்பட்டது. இந்த போட்டியில் தலவாக்கலை பெருந்தோட்ட நிறுவனத்தின் ஹோலிரோட் தோட்டத்தை சேர்ந்த ஆந்தனி ஈஸ்வரா ராஜலட்சுமி முதலிடத்தை பெற்றுக் கொண்டார். இவர் 3 பிள்ளைகளின் தாய் என்பதுடன் 18 வருடங்களாக பெருந்தோட்டத் துறையில் பணியாற்றி வருகின்றார். இவரது கணவர் கொழும்பில் பணிபுரிகின்றார். குறித்த பெண் 15 நிமிடங்களுக்குள் 8 கிலோ கொழுந்தை பறித்திருந்தார். போட்டியில் வெற்றி பெற்றதனால் 6,50,000 ரூபாய் பணப்பரிசும் தங்கப்பதக்கமும் தொலைக்காட்சி பெட்டியும் வழங்கி வைக்கப்பட்டது. இறுதிப் போட்டியின் பிரதம விருந்தினராக ஹேலிஸ் நிறுவன தலைவர் மொஹான் பண்டித்துக்கே, நிறுவன முகாமைத்துவ பணிப்பாளர் ருஷான் ராஜதுரை உட்பட நிறுவன உயர் அதிகாரிகள், தோட்ட முகாமையாளர்கள், பொதுமக்கள் என பலர் பங்கேற்றனர். செய்திகள் தொடர்கின்றன. புதிய அரசியலமைப்பில் சிங்களம், தமிழ் ஆகிய 2 மொழிகளும் அரசகர்ம மொழிகளாக அறிவிக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், புதிய அரசியலமைப்பில் சிங்களம், தமிழ் ஆகிய 2 மொழிகளும் அரசகர்ம மொழிகளாக அறிவிக்கப்பட வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் நீதி அமைச்சிற்கான ஒதுக்கீடுகள் தொடர்பான குழுநிலை விவாதத்தில் அவர் இதனை குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் 13ஆம் திருத்த சட்டம் மற்றும் அதிகார பகிர்வு தொடர்பில் கருத்துரைத்த அரசாங்கம் தற்போது அது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும். தேசிய மக்கள் சக்தியில் அங்கம் வகிக்கும் JVP ஆரம்ப காலங்களில் அதிகார பகிர்வை எதிர்த்திருந்தது. தற்போது அதே நிலையில் உள்ளதா என்ற சந்தேகம் எழுகின்றது. குறித்த சந்தேகத்தை நீக்கி அதிகார பகிர்வு தொடர்பில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இலங்கையை சிங்கள பௌத்த நாடு என மட்டுப்படுத்த வேண்டாம். இது தமிழ், சிங்களம், முஸ்லிம் என அனைத்து இன மக்களும் வாழும் நாடாகும். அரசியலமைப்பு விடயம் தொடர்ந்து தாமதமடைந்து வருகின்றது. அரசாங்கம் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட வகையில் புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதிய அரசியலமைப்பில் சிங்களம், தமிழ் ஆகிய 2 மொழிகளும் அரசகர்ம மொழிகளாக அறிவிக்கப்பட வேண்டும். அதே நேரம் சகல அரச நிறுவனங்களிலும் 2 மொழிகளிலும் மக்கள் சேவையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி ஏற்படுத்தப்பட வேண்டும். මට පේන්නේ නෑ දැන් මට ළඟදී මේ ප්‍රධාන ඇමතිවරුන්ගේ අඬ මට වෙන්කන් පුලන් වුණා නෑ අපි දැන් අලි ගොස්තාව දැන් ගේන්නේ නෑ අපිට කල් දානවා දැන් අපි කරන්නේ 10வது நாடாளுமன்றத்தில் 7 துறைசார் மேற்பார்வை குழுக்களை ஸ்தாபிப்பதற்கு இணக்கம் வெளியிடப்பட்டுள்ளது. 10வது நாடாளுமன்றத்தில் 7 துறைசார் மேற்பார்வை குழுக்களை ஸ்தாபிப்பதற்கு நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவில் இணக்கம் வெளியிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. 10வது நாடாளுமன்றத்தில் 7 துறைசார் மேற்பார்வை குழுக்களை ஸ்தாபிப்பதற்கும் அவற்றில் 3 குழுக்களின் தலைமையை எதிர்க்கட்சிக்கும் 4 குழுக்களின் தலைமையை ஆளும் கட்சிக்கும் வழங்குவதற்கு நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவில் இணக்கம் வெளியிடப்பட்டதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹணதீர தெரிவித்தார். சபாநாயகர் வைத்தியர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டம் கூடிய போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. துறைசார் மேற்பார்வை குழுக்களின் செயற்பாடுகள் தொடர்பில் மீளாய்வு செய்வதற்கு நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைக்கு அமைய இவ்வாறு 10வது நாடாளுமன்றத்தில் அனைத்து அமைச்சுக்களினதும் விடய பொறுப்புகள் உள்ளடங்கும் வகையில் 7 துறைசார் மேற்பார்வை குழுக்களை ஸ்தாபிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 10வது நாடாளுமன்றத்தில் இயலாமை உடைய நபர்கள் தொடர்பில் செயற்படக்கூடிய பாராளுமன்ற ஒன்றியத்தை ஸ்தாபிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுகத் வசந்த டி சில்வா மற்றும் வைத்தியர் பத்மநாதன் சொத்தியலிங்கம் ஆகியோர் விடுத்த கோரிக்கைக்கு குழுவின் அனுமதி பெறப்பட்டதாக செயலாளர் நாயகம் தெரிவித்தார். நாட்டில் வறுமை நிலை 45 முதல் 52% அதிகரித்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டின் இறுதியில் நாட்டில் வறுமை நிலை 45 முதல் 52% அதிகரித்துள்ளது என வறுமை பகுப்பாய்வு மையத்தின் அறிக்கையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் சமூக பாதுகாப்பு வலையமைப்பு மேலும் விரிவாக்கப்படுவது அவசியம் என அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை நாட்டின் அரைவாசி வீடுகளில் நவீன முறைக்கேற்ப மின்சார தேவைகள் பூரணப்படுத்தப்படவில்லை. அஸ்விஸ்ம நன்மையை பெறும் 2600 குடும்பங்களை மையமாக கொண்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் 4 குடும்பங்கள் மாத்திரமே சலுகை தொகையை பயன்படுத்தி பணம் ஈட்டும் வழிமுறையை அமைத்துக் கொண்டுள்ளது என்பதும் தெரிய வந்துள்ளது.
இதனால் பணம் ஈட்டுவதற்கு அஸ்வஸ்ம திட்டத்திற்கு மேலதிகமாக ஏதேனும் ஊக்கத்தொகை வழங்கப்பட வேண்டும். மேலும் அஸ்வஸ்ம நன்மை பெறுவோர் குறித்த தொகையை மின்சார கட்டணத்திற்கு 25 வீதமும் உணவுக்காக 16 வீதமும் ஒதுக்குகின்றனர். இதனால் வறுமை தொடர்பில் உரிய அதிகாரிகள் அவதானம் செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மருத்துவ சேவை வழமைக்கு திரும்பியுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் மருத்துவ சேவை 2 நாட்களின் பின்னர் இன்று வழமைக்கு திரும்பியுள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. வைத்தியர்களின் பணி புறக்கணிப்பினால் நோயாளர்கள் பெரும் அவதியை எதிர்நோக்கியிருந்த நிலையில் இன்று முதல் வைத்தியர்கள் சேவைக்கு திரும்பியுள்ளனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்திற்கு எதிராக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கடந்த வியாழக்கிழமை முதல் பணி புறக்கணிப்பு மற்றும் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்திருந்தது. இதனால் வைத்தியசாலைக்கு சென்ற நோயாளர்கள் சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் திரும்பிச் சென்றிருந்தனர். இந்த நிலையில் வைத்தியசாலை நிர்வாகத்திற்கும் மருத்துவ அதிகாரிகள் சங்கத்திற்கும் இடையில் நேற்று இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளின் போது இணக்கம் காணப்பட்டது. இதனால் மக்களின் நலன் கருதி தமது பகிஷ்கரிப்பை மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் மேற்கொள்ளப் போவதாக வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்தது. அதற்கமைய மருத்துவ சேவைகள் இன்று முதல் வழமைக்கு திரும்பியுள்ளன. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் விபத்து மற்றும் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் கடமை புரியும் வைத்தியர் ஒருவருக்கும் பொறுப்பு தாதிக்கும் இடையில் ஏற்பட்ட சிறிய கருத்து முரண்பாட்டின் பின்னணியிலேயே வைத்தியசாலையில் அசாதாரண சூழ்நிலை தோன்றியுள்ளதாக அரசு தாதிய உத்தியோகத்தர் சங்கத்தின் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை கிளை தெரிவித்துள்ளது. அரசு தாதிய உத்தியோகத்தர் சங்க தலைவர் த பானு மகேந்திரா அறிக்கை வெளியிட்டுள்ளார். மிக குறைந்த தாதியர் ஆளணியுடன் இங்கு வினைத்திறனான சேவையை வழங்கி வருகின்றனர். இந்த அலகிற்கான சேவையை வழங்க ஆக குறைந்தது 30 தாதிய உத்தியோகத்தர்கள் தேவைப்படும் நிலையில் 13 தாதிய உத்தியோகத்தர்களை கடமையில் ஈடுபட்டுள்ளனர். மேற்படி விடுதி பராமரிப்பு திட்டங்களை தர நிலையில் உள்ள தாதிய உத்தியோகத்தர் ஒருவர் கடந்த 4 வருடங்களுக்கு மேலாக திறம்பட முகாமைத்துவம் செய்து வருகின்றார். இவர் 20 வருடங்களுக்கு மேலான சேவை அனுபவத்தை அதிதீவிர சிகிச்சை பிரிவில் நிறைவு செய்த ஒரு அர்ப்பணிப்பான சேவையாளர் என்பதனை குறிப்பிட விரும்புகின்றோம். இவர் கடமை புரிந்த காலப்பகுதியில் தனது குழு உறுப்பினர்களுடன் மிகவும் அந்யோன்யமான உத்தியோக ரீதியான உறவு முறையை பேணி நோயாளர் பராமரிப்பு திட்டத்திற்கு வெற்றிகரமான செயற்பாட்டை உறுதி செய்துள்ளார். மிக குறுகிய காலத்தில் அங்கு கடமை புரியும் வைத்தியர் ஒருவருக்கும் பொறுப்பு தாதிக்கும் ஏற்பட்ட சிறிய கருத்து முரண்பாட்டின் பின்னணியில் இந்த அசாதாரண சூழ்நிலை தோன்றியுள்ளது. இது சம்பந்தமாக ஆரம்பகட்ட விசாரணைகள் முடிவடையும் தருவாயில் இருப்பதுடன் சுகாதார அமைச்சின் முறையான விசாரணைக்கு இந்த விடயம் உட்படுத்தப்பட்டுள்ளது என அரசு தாதிய உத்தியோகத்தர்கள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. திருகோணமலை வெறுகல் முகத்துவாரம் சூரநகர் பாடசாலை வீதியை புனரமைத்து தருமாறு பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருகோணமலை வெறுகல் முகத்துவாரம் குருநகர் பகுதியில் உள்ள பாடசாலை வீதியை புனரமைத்து தருமாறு கோரி பிரதேச மக்கள் இன்று காலை கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 400 மீட்டர் தூரம் கொண்ட இவ்வீதியானது பள்ளமும் குழியுமாக காணப்படுவதால் வீதியால் பயணிக்கும் பொதுமக்களும் பாடசாலை மாணவர்களும் அசௌகரியங்களுக்கு மத்தியில் பயணித்து வருகின்றனர். இந்நிலையில் இவ்வீதியை புனரமைத்து தருமாறு கோரி கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அரசே நகர்ப்புற வீதிகளை போன்று கிராமப்புற வீதிகளையும் புனரமைத்து அரசியல்வாதிகளை இந்த வீதி உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா போன்ற கோஷங்களை எழுப்பினர். இவ்வீதி புனரமைப்பு தொடர்பாக அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளிடம் பல தடவைகள் கோரிக்கை விடுத்த போதிலும் இதுவரை புனரமைப்பு செய்யப்படவில்லை என மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். இந்த வீதி சூரநகர் வெறுகமுகத்துவாரம் இது பிரதான பாடசாலை வீதி. இந்த வீதி பல தரப்பட்டவங்களுக்கு நாங்கள் கடிதம் மூலமாகவும் வாய் மூலமாகவும் நாங்கள் கொடுத்திருக்கோம். இதுவரைக்கும் இந்த வீதியை யாரும் பார்ப்பதும் இல்லை, எடுப்பதும் இல்லை. அவசரத்துக்கு ஒரு நோயாளியை கொண்டு போறண்டா கூட இந்த வீதி கடு மோசமாக இருக்கு. ஆண்டுக்கு ஒருக்கா வாராங்க அரசியல்வாதிமார் ஒரே தரத்துல பார்த்துட்டு இந்த அந்த ஆண்டு போட்டு பேக்காடி போட்டு போறாங்க. எங்களை கனகாலமாக பள்ளம் படுகுழியாம இருக்கு. ஸ்கூல் புள்ளிகளும் இதாலாம் வருது, பிரதேச மக்களும் இதாலாம் போக்குவரத்து செய்யறாங்க. இதுவரை காலமும் இதை புனரமைச்சு இன்னும் இதை தரவில்லை. நாங்க கனகாலமாக 2 வருஷத்துக்கு முன்பாக பிரதேச சபைக்கு இதுக்கு சென்று நாங்க மகளிர் சங்கம் ஊடாக போய் கடிதங்களும் எழுதி கொடுத்து இதை இதுவரையும் அவங்க இதை என்னென்றும் பார்க்கவில்லை. இன்னும் நாங்க இந்த பள்ளம் படுகுழியால தான் போய் கொண்டிருக்கோம். இந்த புதிய அரசாங்கம் எங்களுக்கு இதை கவனத்தில் கொண்டு இதை செய்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அம்பாறை ஆலையடிவம்பு மற்றும் அக்கரைப்பற்றில் தெரிவு செய்யப்பட்ட விசேட தேவையுடைய பயனாளிகளுக்கு மருத்துவ மற்றும் கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. அரசாங்கத்தின் வேலை திட்டத்தின் கீழாக கிழக்கு மாகாண சமூக சேவை திணைக்களமானது
பல்வேறுபட்ட உதவிகளை வருமானம் குறைந்த மக்களுக்கு வழங்கி வருகின்றது. இதற்கமைவாக ஆலையடிவம்பு மற்றும் அக்கரைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட தெரிவு செய்யப்பட்ட விசேட தேவை உடையவர்களுக்கு மருத்துவ மற்றும் கற்றல் உபகரணங்களை கையளிக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. ஆலையடிவம்பு பிரதேச செயலக சமூக சேவை திணைக்கள பிரிவின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற நிகழ்வில் ஆலையடிவம்பு பிரதேச செயலாளர் ஆர் ரவிராஜ் மற்றும் கிழக்கு மாகாண சமூக சேவை திணைக்களத்தின் பணிப்பாளர் ஜூ சிவராஜ் ஆகியோர் பிரதம அதிதிகளாக கலந்து கொண்டனர். தெரிவு செய்யப்பட்ட வருமானம் குறைந்த விசேட தேவையுடையவர்களுக்கு சக்கர தள்ளுவண்டில் இரத்த அழுத்த பரிசோதனை இயந்திரம், மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் என பெறுமதியான பல்வேறு உதவி பொருட்கள் பிரதேச செயலாளர் மற்றும் கிழக்கு மாகாண சமூக சேவை திணைக்களத்தின் பணிப்பாளர் உள்ளிட்டவர்களால் வழங்கப்பட்டது. நிகழ்வில் சமூக சேவை பிரிவின் உயர் அதிகாரியின் உத்தியோகத்தர்கள், பொதுமக்கள் என பலர் பங்கேற்றனர். செய்திகள் தொடர்கின்றன. கடுவல பகுதியில் போலீசாரின் உத்தரவை மீறி சென்ற லொரி மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். பத்தளையில் இருந்து லொரியொன்றை திருடி தப்பிச் சென்ற நபர் ஒருவர் கடுவல நகரத்தை கடந்து சென்று கொண்டிருந்த போது போலீசார் அந்த லொரி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி அந்த நபரை கைது செய்துள்ளனர். பத்தளை பகுதியில் உள்ள பல்பொருள் அங்காடி ஒன்றுக்கு காய்கறிகளை ஏற்றி வந்த குளிரூட்டப்பட்ட லொரியொன்றை இவ்வாறு திருடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அந்த லொரியின் சாரதி தேநீர் அருந்துவதற்காக பல்பொருள் அங்காடிக்கு அருகில் உள்ள ஒரு இரவு உணவகத்தின் முன்பு தனது வாகனத்தை நிறுத்தியிருந்த போது சந்தேக நபர் அந்த லொரியை திருடியதாக போலீசார் தெரிவித்தனர். போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் வீதித்தடைகளை அமைத்து லொரியை நிறுத்த முயற்சித்த போதிலும் சந்தேக நபர் லொரியை நிறுத்தாமல் ஓட்டிச் சென்றுள்ளார். அதன்படி போலீசார் லொரி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். அந்த சந்தர்ப்பத்தில் சந்தேக நபர் லொரியில் இருந்து இறங்கி தப்பிக்க முயன்ற போது கைது செய்யப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் இருந்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர் களனி பிரதேசத்தை சேர்ந்து 25 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் கடுவல நீதவான் நீதிமன்றில் அவர் ஆஜர்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. புனித ரமலான் நோன்பு நாளை ஆரம்பமாகின்றது. புனித ரமலான் நோன்பு நாளை ஆரம்பமாகின்றது என கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவித்துள்ளது. ஹிஜ்ரி 1446 புனித ரமலான் மாத தலைப்புறையை தீர்மானிக்கும் புரைக்குழு மாநாடு நேற்று மாலை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் இடம்பெற்றது. இந்த மாநாட்டில் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா, கொழும்பு பெரிய பள்ளிவாசல், முஸ்லிம் சமய பண்பாட்டளவியல் திணைக்களம், வளிமண்டலவியல் திணைக்கள பிரதிநிதி மற்றும் உலமாக்கள் என பலர் பங்கேற்றனர். இதன்போது நாட்டின் எந்த பிரதேசத்திலும் ரம்லான் மாத தலைப்புரை தென்பட்டதற்கான ஆதாரபூர்வமான தகவல் கிடைக்கவில்லை. எனவே ஜக்பான் மாதத்தை 30ஆக பூரணப்படுத்தி நாளை புனித நோன்பை ஆரம்பிப்பது என தீர்மானிக்கப்பட்டதாக கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவித்துள்ளது. யாழ தேசிய பூங்கா மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டது. யாழ தேசிய பூங்கா இன்று முதல் மறு அறிவித்தல் வரை மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக யாழ தேசிய பூங்காவின் கண்காணிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த 2 நாட்களாக பெய்த கடும் மழையால் யாழ தேசிய பூங்காவின் பல வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன எனவும் பூங்காவிற்குள் உள்ள சில ஏரிகளின் கரைகளில் உடைவுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக வனவிலங்குகளின் பாதுகாப்பு மற்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மறு அறிவித்தல் வரை யாழ தேசிய பூங்காவை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மட்டுவில் மோகனதாஸ் சனசமூக நிலையத்தில் இன்று மரநடுகை இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் மட்டுவில் மோகனதாஸ் சனசமூக நிலையத்தின் 77வது ஆண்டு விழாவை முன்னிட்டு இன்று மோகனதாஸ் விளையாட்டு மைதானத்தில் மரநடுகை இடம்பெற்றது. சனசமூக நிலையத்தின் வளர்ச்சிக்காக முன்னின்று உழைத்தவர்களையும் கழகத்தின் வளர்ச்சியில் பங்காற்றி அமரத்துவம் அடைந்தவர்களையும் நினைவுகூறும் முகமாக மரம் நாட்டப்பட்டது. இதன்போது மோகனதாஸ் சனசமூக நிலைய ஆரம்பகால செயற்பாட்டாளர்கள் கௌரவிப்பு நிகழ்வும் இடம்பெற்றது. இதில் கழக நிர்வாக உறுப்பினர்கள், கடந்த சில நிர்வாகத்தினர், கிராம மக்கள், நலன் விரும்பிகள் என பலர் பங்கேற்றனர். திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவில் இடம்பெற்ற விபத்தில் 29 பேர் படுகாயமடைந்துள்ளனர். திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவில் உள்ள மூதூர் இருதயபுரம் பகுதியில் பேருந்தும் லொரியும் மோதி விபத்திற்குள்ளானதில் 29 பேர் படுகாயமடைந்துள்ளனர். படுகாயமடைந்தவர்கள்
மூதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு இவர்களில் இருவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் இன்று பகல் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அம்பாறையிலிருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த லொரியும் ஹம்பஹா பேங்குட பகுதியைச் சேர்ந்த உள்ளூர் சுற்றுலா பயணிகளுடன் சேருவில ரஜமகா விகாரையை பார்வையிடுவதற்காக பயணிகள் பேருந்தும் மோதுண்டு விபத்து சம்பவித்தது. விபத்தில் காயமடைந்த 29 பேரில் 3 சிறுவர்களும் உள்ளடங்குகின்றனர். விபத்தில் காயமடைந்தோர் மூதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை ஹார்ட்லி கல்லூரி ஆசிரியர்களுக்கும் நெல்லியடி மத்திய கல்லூரி ஆசிரியர்களுக்கும் இடையிலான உதைபந்தாட்ட போட்டியில் நெல்லியடி அணி வெற்றி பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை ஹார்ட்லி கல்லூரி ஆசிரியர்கள் அணிக்கும் நெல்லியடி மத்திய கல்லூரி ஆசிரியர்கள் அணிக்கும் இடையிலான ரத்ன சபாபதி கிண்ண உதைபந்தாட்ட போட்டியில் நெல்லியடி மத்திய கல்லூரி ஆசிரியர்கள் அணி வெற்றி பெற்றுள்ளது. இந்த உதைபந்தாட்ட போட்டி இன்று நெல்லியடி மத்திய கல்லூரி மைதானத்தில் இடம்பெற்றது. முதல் பாதி ஆட்டத்தில் இரு அணிகளும் சமபலத்துடன் மோதிக்கொண்டன. இதனால் இரு அணிகளாலும் கோல் எதனையும் பதிவு செய்ய முடியவில்லை. இரண்டாம் பாதி ஆட்டத்திலும் ஆட்ட நேரம் முடிவடையும் வரை இரு அணிகளாலும் கோல் எதனையும் பதிவு செய்ய முடியவில்லை. இதனால் சமநிலை தவிர்ப்பு உதை மூலம் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்டது. இதில் நெல்லியடி மத்திய கல்லூரி ஆசிரியர்கள் அணி 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் கிண்ணத்தை சுவீகரித்துக் கொண்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.